மணப்பாறையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வலியுறுத்தி வியாபாரி ஒருவர் நகராட்சி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் அங்குள்ள பொதுமக்களை துரத்தி சென்று அச்சுறுத்துவதாக தெரிகிறது. மேலும் வெறிநாய் ஒன்று வியாபாரி, பெட்ரோல் பங்க் ஊழியர் உள்ளிட்ட 16 பேரை கடித்து காயப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட வியாபாரி நாகராஜ் என்பவர் நகராட்சி அலுவலகம் முன்பு தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரி தரையில் படுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். நகராட்சி சுகாதார ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் நாகராஜை சமரசம் செய்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நான் நாய் தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நித்தம் டெய்லி ஆணையரை பார்க்க முடியல. ஆணையர்கிட்ட பிஏவிட்டு சொல்லிட்டு போகிறேன், இருக்க எஸ்ஓல்கிட்ட எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். யாருமே எந்த நடவடிக்கையில் கேட்டால் ப்ளூ கலர் நாய் அது கொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த நாய் என்னையை கடிச்சிருச்சு. இன்றைக்கி நான் 13வது ஆள், ஒரே நாளில் 13வது ஆள் என்னை கடிச்சிருக்கு. இதை நான் நேராக கடித்த உடனே நேராக நகராட்சி தான் வந்தேன். நகராட்சியிலேருந்து காமிச்சோடனே அவங்க என்ன பண்ணால் போய் ஊசியெல்லாம் போட்டுட்டு வாங்க, காமிங்கன்னு சொன்னாங்க. காமிச்சா ஊசி போட்டையில போ வீட்டுக்கு போ அப்படி சொல்லி அலட்சியமாக பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட என்னோட 13 பேர் நாய்க்கு கடிச்சு 12, நான் 13வது ஆள். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைஞ்ச 10 பேர் நாய் கடியில் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டுருக்காங்க. வேணால் டாக்டர் வேணால் கேட்டுக்கோங்க, நர்ஸுகளை கேட்டுக்கோங்க. இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது. நாய்க்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.